அண்மைச் செய்தி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான வழக்கில் ஜூன் 7ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்ட அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளை இந்த வழக்கில் எதிர் மனுதாரர்களாக சேர்த்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த பின்னணியில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகாரிகளுக்கு எதிராக மேற்கொண்ட துறை ரீதியான நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள் அடங்கிய அறிக்கை தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட போதும் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்று ஹென்றி திபேன் புகார் தெரிவித்தார். இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்ட சில அதிகாரிகளுக்கு நீதிமன்ற நோட்டீஸ் சென்றடையவில்லை என்றும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து அந்த எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் ஜூன் 7ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.